இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She is conceived. She is conceived. Or she is expecting. She is expecting. Or she is pregnant. She is pregnant. இதை தவிர பல வழிகளிலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு சில வழிகளை பார்ப்போம். She is in a family way. She is in a family way. She is a mom to be. She is a mom to be. She is preggers. She is preggers. She is eating for 2. She is eating for 2. She is having a baby on board. She is having a baby on board. இதேபோல் மேலும் பல வழிகள் உண்டு. அவற்றை ஒரு ஷார்ட்ஸாக வெளியிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவளோட பிரசவத்துக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? There are 2 more months to her due date. There are 2 more months to her due date. Or she has 2 more months until her delivery. She has 2 more months until her delivery. Again, there are 2 more months to her due date, or she has 2 more months until her delivery. அவளோட பிறந்த நாளுக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. There are 3 days until her birthday. There are 3 days until her birthday. Again, there are 3 days until her birthday. நேற்றிரவு ரொம்ப குளிரா இருந்துச்சு. Last night was very cold. Last night was very cold. How else can we say? வேறு எப்படி சொல்லலாம்? Last night was frigid. Last night was frigid. Last night was frigid. Or last night was chilly. Last night was chilly. நீங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கீங்கல்ல, கேள்வி ஒன்று கேட்குறீங்க. அந்த நேரத்துல நீங்க கேள்வி கேட்ட நபரை தவிர்த்து இன்னொரு ஆள் பதில் சொல்ல வராங்க. உங்களுக்கு அவங்க பதில் சொல்றது பிடிக்கல. அப்போ அந்த நேரத்துல நீங்க என்ன கேட்பீங்க? அவளை யார் கேள்வி கேட்டா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Who questioned her? Who questioned her? Again, who questioned her? அப்போ உன்னை யார் கேள்வி கேட்டா? இது எப்படி கேட்கலாம்? Very good, you got it. Who questioned you? Who questioned you? உன்னை கேள்வி கேட்க நான் யாரு? இது எப்படி கேட்கலாம்? Who am I to question you? Who am I to question you? மறுமுறை எல்லோரும் என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. வாய் விட்டு கேளுங்க. Who am I to question you? அப்போ என்னை கேள்வி கேட்க அவ யாரு? இது எப்படி கேட்கலாம்? Who is she to question me? Who is she to question me? மறுமுறை கேட்டு பார்ப்போமா?
Who is she to question me? முணுமுணுக்கிறத நிறுத்து. Stop murmuring. Stop murmuring. சில பேர் இப்படி முணுமுணுத்துட்டு இருந்தா அடுத்தவங்க கோபப்படுறது கடுப்பாகிறது ரொம்ப சகஜம் இல்லையா? அப்போ அவள் கடுப்பாயிட்டாள். இது எப்படி சொல்லலாம்? She is tensed. She is tensed. அப்போ நான் கடுப்பாயிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I am tensed. I am tensed. கொஞ்சம் சீக்கிரமா முயற்சி செய். டைம் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்றீங்க? சீக்கிரமா முயற்சி செய். இது எப்படி சொல்லலாம்? Please try to hurry a little. Please try to hurry a little. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Please try to hurry a little. அது உங்களுடைய தவறு அல்ல. It is not your fault. It's not your fault. Again, it's not your fault. அது அவளுடைய தவறு அல்ல. It's not her fault. It's not her fault. அப்படின்னா அது என்னோட தவறு இல்ல. இது எப்படி சொல்லலாம்? Well done. You got it. It's not my fault. It's not my fault. Again, it's not my fault. அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He is still not well. He is still not well. அப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை இன்னும். She is still not well. She is still not well. அப்படின்னா எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. Very good. I am still not well. I am still not well. வேற எப்படி சொல்லலாம்? I'm not well yet. I'm not well yet. அது நமது கடமை. It's our duty. It's our duty. அது அவங்களுடைய கடமை. It's their duty. It's their duty. இது உன்னுடைய கடமை. This is your duty. This is your duty. It is your duty அப்படின்னு சொன்னா தப்பா? இல்ல. ஏன்? it என்பது அது இது உது எல்லாவற்றிற்கும் பொதுவானது. என்னை குழப்பாதே. Don't confuse me. Don't confuse me. அவளை குழப்பாதே. Don't confuse her. Don't confuse her. அப்போ அவங்களை குழப்பாதே. இது எப்படி சொல்லலாம்? Superb. Don't confuse them. Again, don't confuse them. கஞ்சத்தனமாக இராதே. இது எப்படி சொல்லலாம்? Don't be stingy. Don't be stingy. Again, don't be stingy. Now, this is the time for you to check your understanding. அவன் கடுப்பாயிட்டான். உனக்கு இன்னமும் உடம்பு சரியில்லையா? அது உனது கடமை இல்லையா? Now, please comment your answers. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.